ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரிமினல் சட்டம் பகுதியில் உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன பெஞ்ச் வழங்கிய சமீபத்திய தீர்ப்பின் சுருக்கத்தை, குறிப்பாக அரசு ஊழியரை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக்க லஞ்சம் கோருவது அல்லது ஏற்றுக்கொண்டது குறித்த நேரடி ஆதாரம் தேவையில்லை என்பது தொடர்பான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 15 டிசம்பர் 2022 அன்று வெளியிடப்பட்ட NEERAJ DUTTA vs. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் N.C.T ஆஃப் டெல்லி என்ற முக்கியமான தீர்ப்பில் புகார்தாரர் கிடைக்காத காரணத்தினாலோ அல்லது அவரது மரணம் அல்லது வேறு காரணத்தினாலோ கோரிக்கைக்கான நேரடி ஆதாரத்தை புகார்தாரர் இல்லாத நிலையில் லஞ்சத்திற்கான கோரிக்கையை வேறு ஆதாரங்கள் மூலம் நிறுவ முடியுமா என்ற கேள்வி உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 7 மற்றும் 13(1)(d) 1 and 2 பிரிவின் கீழ் அரசு ஊழியரின் குற்றத்தை நிறுவுவதற்கு அரசு ஊழியர் ஒருவர் லஞ்சம் கேட்டதற்கும் ஏற்றுக்கொண்டதற்கும் அரசு தரப்பு வழக்கு தொடுத்ததற்கான ஆதாரம் நியாயமானது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரின் குற்றத்தை நிறுவுவதற்கு முதலில் லஞ்ச கோரிக்கையை நிரூபிக்கவும் அதை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டதையும் அரசு தரப்பு நிரூபிக்க வேண்டும். வாய்மொழி சான்றுகள் அல்லது ஆவண சான்றுகள் போன்ற நேரடி சான்றுகள் மூலம் பிரச்சனையில் உள்ள இந்த உண்மையை நிரூபிக்க முடியும். மேலும் நேரடி வாய்வழி மற்றும் ஆவண ஆதாரங்கள் இல்லாத நிலையில் லஞ்சம் கோருவதற்கான ஆதாரம் மற்றும் லஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான ஆதாரத்தையும் சூழ்நிலை ஆதாரங்கள் மூலம் நிரூபிக்க முடியும். அரசு ஊழியர் லஞ்சம் கோருவதையும் ஏற்றுக்கொள்வதையும் நிரூபிக்க பின்வரும் அம்சங்களை பின்பற்றணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொது ஊழியரிடமிருந்து எந்த கோரிக்கையும் இல்லாமல் லஞ்சம் கொடுப்பவர் கொடுக்க முன் வந்தால் பிந்தையவர் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு லஞ்சத்தை பெற்றால் அது பிரிவு 7 படி ஏற்றுக்கொள்ளும் வழக்காக கருதப்படுகிறது. அத்தகைய வழக்கில் பொது ஊழியரின் ப்ரையர் டிமாண்ட் இருக்க வேண்டியதில்லை. ரெண்டாவதாக, மறுபுறம் அரசு ஊழியர் கோரிக்கை வைத்தால் லஞ்சம் கொடுப்பவர் கோரிக்கையை ஏற்று கேட்கப்பட்ட லஞ்சத்தை வழங்கினால் அதை அரசாங்க ஊழியர் பெற்றால் அது பெறுதல் வழக்காக கருதப்படுகிறது. இந்த பெறுதல் வழக்கில் லஞ்சத்திற்கான ப்ரையர் டிமாண்ட் அரசாங்க ஊழியரிடமிருந்து வெளிப்படுகிறது. இது பிரிவு 13(1)(d) 1 and 2 கீழே குற்றமாக கருதப்படும். மூணாவதாக 2 வழக்குகளிலும் லஞ்சம் கொடுப்பவரின் சலுகையும் அரசு ஊழியர் கோரிக்கையும் முறையே வழக்கு தரப்பால் நிரூபிக்கப்பட வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறணும் அப்படின்னு சொன்னால், சட்டத்திற்கு புறம்பான திருப்தியை ஏற்றுக்கொள்வது அல்லது பெறுவது முறையே பிரிவு 7 அல்லது பிரிவு 13(1)(d) 1 and 2 ஆகியவற்றின் கீழ் குற்றமாகாது. எனவே பிரிவு 7 கீழ் குற்றத்தை நிறுவுவதற்கு லஞ்சம் கொடுப்பவரிடமிருந்து வெளிப்படும் ஒரு சலுகை இருக்க வேண்டும். அது பொது ஊழியரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது குற்றமாக கருதப்படும். இதேபோல் லஞ்சம் கொடுப்பவர் ஏற்கும்போது அரசு ஊழியர் முன்கூட்டியே கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக அரசு ஊழியரால் பெறப்படும் பணம் பிரிவு 13(1)(d) மற்றும் சப்கிளாஸ் 1 and 2 கீழே இது குற்றமாக கருதப்படுகிறது. லஞ்சம் கோருதல் மற்றும் ஏற்றுக்கொள்வது அல்லது பெறுவது தொடர்பான உண்மையின் அனுமானம் அடிப்படை உண்மைகள் தொடர்புடைய வாய்வழி மற்றும் ஆவண ஆதாரங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே நீதிமன்றத்தால் அனுமானம் செய்யப்படலாம், அதாவது பிரிசியூம் செய்யப்படலாம். அது இல்லாத நிலையில் அல்ல. பதிவில் உள்ள பொருளின் அடிப்படையில் கோரிக்கையின் உண்மை வழக்கு தரப்பால் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா என்பதை கருத்தில் கொண்டு உண்மையின் அனுமானத்தை எழுப்ப நீதிமன்றத்திற்கு ரைட்ஸ் உண்டு. நிச்சயமாக உண்மையின் அனுமானம் குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புக்கு உட்பட்டது மற்றும் மறுப்பு இல்லாத நிலையில்தான் அனுமானம் நிரூபிக்கப்படுகிறது. புகார்தாரர் விரோதமாக மாறினால் அல்லது மரணமடைந்தால் அல்லது விசாரணையின் போது அவரது சாட்சியத்தை அனுமதிக்க முடியாமல் போனால் லஞ்ச கோரிக்கையை வாய்மொழியாகவோ அல்லது ஆவணப்படம் மூலமாகவோ மீண்டும் சாட்சியங்களை வழங்கக்கூடிய வேறு சாட்சியங்களை அனுமதிப்பதன் மூலம் நிரூபிக்க முடியும். ஆதாரம் அல்லது வழக்கு விசாரணை சூழ்நிலை ஆதாரங்கள் மூலமாக கூட வழக்கை நிரூபிக்க முடியும். வழக்கு விசாரணை அபேட் ஆகாது அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் அரசு ஊழியரை விடுவிக்கும் உத்தரவு இது விளைவிப்பதில்லை. பிரிவு 7 பொறுத்தவரையில் பிரச்சனையில் உள்ள உண்மைகளின் நிரூபணத்தின் பேரில் அந்த பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி லஞ்சம் ஒரு உள்நோக்கம் அல்லது வெகுமதியின் நோக்கத்திற்காக ஒரு அனுமானத்தை எழுப்புவதற்கு பிரிவு 20 நீதிமன்றத்தை கட்டாயப்படுத்துகிறது.
கூறப்பட்ட அனுமானம் நீதிமன்றத்தால் சட்ட அனுமானமாக அல்லது சட்டத்தில் அனுமானமாக எழுப்பப்பட வேண்டும். நிச்சயமாக கூறப்பட்ட அனுமானமும் மறுப்புக்கு உட்பட்டது. பிரிவு 13(1)D 1 and 2க்கு பிரிவு 20 பொருந்தாது. இதன்படி நேரடி, முதன்மை, வாய்வழி ஆவண ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் வழக்கு தொடுத்த மற்றும் மற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் பிரிவு 7, பிரிவு 13(1)D மற்றும் பிரிவு 13(2)ன் கீழ் ஒரு அரசு ஊழியரின் குற்றத்தை அனுமானிக்க அனுமதிக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது.